எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஒரு கிலோமீட்டருக்கு 40 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். அதுதான் கடந்த காலங்களில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இதேபோல் நடந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அதாவது கிராமங்களிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் பிடித்து வருகின்ற பொழுது கடந்த முறை 12,000 ரூபாய் மட்டுமே வசூல் செய்தார்கள். இந்த முறை அதை 2.5 மடங்காக்கி 26,000, 28,000, 30,000 என்று ஆக்கியிருக்கிறார்கள். இரண்டாவது, அதற்கு எந்த விதமான ரசீதுகளும் போடப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் டிரைவர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஓட்டுநர் மட்டும் உண்டு, நடத்துனர்கள் கிடையாது. மேலும் அவரிடத்தில் இந்த சீட்டுக்களை கட்டாக கொடுத்து விடுகிறார்களாம். அது பயணிக்கிறவர்களுக்கு கிழித்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சீட்டுக்களை அப்படியே கொண்டு வந்துவிட்டு திருப்பி கொண்டு போய் விடுகிறார்கள். எனவே இந்த வாகனம் அமர்த்தி வரக்கூடிய நேற்று மட்டுமே ஏறக்குறைய 2,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் பரமக்குடிக்கு வருகை புரிந்திருக்கிறது. ஒரு பேருந்துக்கு கூட எந்த மண்டல அலுவலர்களும் அதுக்கு ரசீது கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் 10,000 ரூபா 12,000 ரூபா கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக 30,000 ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு 5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்ததாக தெரிகிறது. எனவே உடனடியாக இது தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது, எதற்காக இந்த முறை 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது, ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு ரசீது கொடுக்கப்படவில்லை, இது எல்லாமே வெளிப்படையாக தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்தந்த மண்டல மேலாளர் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம். இந்த பணத்தை அந்த மக்களிடத்தில் சாதாரண ஏழை மக்கள், அவர்களெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது. அந்த சமுதாயத்துக்காக அவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அப்படி அவருடைய நினைவாக அவரை அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர்களெல்லாம் சொந்த காசு, கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர் வருகிறார்கள். அவரிடத்தில் போய் மோசடி செய்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? எனவே இது குறித்து உடனடியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை போக்குவரத்துறை ஒரு விளக்கம் அளிக்கணும். அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது மிகப்பெரிய மோசடி, இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ரிசிப்ட் யாருக்கு இருக்குது, இதுக்கு அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும். அந்த தவறெடுத்த மண்டல மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. அதுபோக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் புறப்படுறாங்கன்னா 150 கிலோ நான் ஸ்டாப், எங்கேயுமே அவருடைய சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட விடாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே அவங்க தண்ணி குடிக்க விடல, சாப்பாடு கொடுக்கல விடலை. இந்த மாதிரி அநியாயமெல்லாம் நடக்குது. அதுபோக எதற்காக எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார்கள். எதற்காக வழிநெடுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஓட்டர்களையும் மூடணுங்க? இது எதுக்காகுது? இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிலர் தவறு செய்தால் அவர்களை இப்போ நூற்றுக்கணக்கான சிசிடிவி வழிநெடுக இருக்குது, தவறு செய்யக்கூடிய மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக சாதாரண மக்கள் ஒரு குடிக்க தண்ணீர் வாங்கிறதுக்கு அல்லது ஒரு டீ சாப்பிட்றது அல்லது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுக்குமே வழி இல்லாத வகையில் பரமக்குடியில் எல்லா கடையும் மூடிடுறாங்க, மதுரையிலையும் கூட மூடிடுறதாக சொல்கிறாங்க. அதே போல் கம்ப்ளீட்டாக வழிநெடுக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி எந்த பகுதியிலையும் ஒரு ஹோட்டலை கூட திறந்து வைக்கலைன்னா இதெல்லாம் இதே அப்பட்டமான மனித உரிமை மேல் இதை செய்யக்கூடாது.
அது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அதில் வந்து எல்லா அமைப்புகளுமே வரக்கூடியவர்கள் எல்லாருமே சரியாக வராங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பிகாஸ் அவங்க கொடுக்குற பானங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதுபானத்தை மூடுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் 3 நாள் 4 நாளைக்கு முதல்ல மூடிட வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு மூடுறீங்க? அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மூடலாமில்ல. நீங்கள் வந்து டீ கடையே மூடுறீங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து மதுக்கடை ஒரு 4 நாளைக்கு முதலே 5 நாளைக்கு முதலே அந்த பகுதி எல்லா பகுதியும் மூடிட்டு பிரச்சனை சால்வ் ஆகி போருமில்ல. அதையா நீங்கள் மதுக்கடை மூடப்படும்னு அவங்க வாங்கி வச்சுக்குவானல்ல. அவங்க எச்சரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அரசு வந்து இதில் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். இந்த மாதிரி டீ கடையெல்லாம் காவல்துறை மூடுவது வந்து சொல்கிறது வந்து அது நியாயம் இல்லை. அது எல்லா எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி. அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து மனித உரிமை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. அடுத்ததுங்க, நான் வந்து கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறோம். எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய மாநில மாநாடு 2026 ஜனவரி 7 வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது கிராமந்தோறும் போகின்ற பொழுது நான் வந்து மிக முக்கியமாக பார்க்குறது வந்து எல்லா கிராமங்களையுமே, பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் வந்து குடிநீர் பஞ்சம், பெரிய அளவுக்கு வந்து குடிநீருக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல. எல்லா கிராமங்களையும் தண்ணி விலைக்கு வாங்கித்தான் குடிக்கிற மாதிரி பல கிராமங்களில் நிலைமை இருக்குதுங்க. அதை வந்து இந்த அரசு உடனடியாக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அவர்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் 2004 கொண்டு வரப்பட்டது. அது துவக்கத்தில் வந்து நன்றாக செயல்பட்டது. ஆனால் அண்மை காலமாக இந்த 100 நாள் வேலையை வந்து எப்படி நிறுத்துனாங்கன்னு தெரியல. ஆனால் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே அந்த 100 நாள் வேலை முறையாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பல வழிகளிலிருந்தும் வருகிறது. எனவே இது வந்து இந்த 100 நாள் வேலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல்படியே வந்து 170% செலவழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் வந்து வேலை கொடுக்கப்படலை. அப்போ வேலை கொடுக்கப்படாமல் செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்போ அந்த 100 நாள் வேலையில் வேலையை கொடுக்காம அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அதையும் வந்து முதல்ல ஆடிட் பண்ணணுங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கப்படுதா தெரியுதுங்க. இது வந்து இதை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்கள், அது குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த 100 நாள் வேலையில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடப்பதாக தெரிகிறது. இதை மத்திய அரசு தனியாக ஒரு குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்று வந்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த 100 நாள் வேலையை வந்து முறைப்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது தேவைப்படுகின்ற பொழுது அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அடுத்ததுங்க, இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் வந்து எடுத்து உருக்கி கட்டிகளாக்குனாங்க, தங்க பாராக்குனாங்க. அந்த நகைகளை பாராக்கிற போது அதுக்குள்ள அந்த கல் வந்து ரத்தினம் இருக்கும், முத்து இருக்கும், இது போன்ற வந்து நவ ரத்தினங்கள் வந்து அதில் இருக்கும். அதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத பற்றியே இந்த அரசு ஒன்றும் வெளியிடலை. எத்தனை கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடணும். இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆன்மீக பெரியோரிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து தங்க நகை உருக்கப்பட்டிருக்கிறது, அது எந்தெந்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய வருமான என்ன, அது எப்படி ஆன்மீகத்துக்கு செலவழிக்கப்படுகிறதுங்க ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக அந்த தங்கம் உருக்கிய போது அதில் அந்த நகைகளை உருக்கின்ற பொழுது அதிலிருந்து மிக மிக விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன அப்படிங்கிறது, அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ இதுபோல் வந்து இங்கே வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில், அது வந்து தொன்று இருக்கக்கூடிய கோயிலுங்க. அந்த கோயிலில் அப்படி தான் 130 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கட்டுமான பணிகள் நடக்குது. ஆனால் அந்த கட்டுமான பணிகள் அனைத்துமே ஆன்மீக பெரியவர்களுக்கு பயன்படுமா என்று கேள்வி இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா தெரியுதுங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் மட்டுமே தொடர்ந்து அதில் பூஜாரிகளாகவும் அலங்காரம் இருந்து வராங்க.
இந்த தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே எல்லா சாதியினரும் அரங்காவலர் இருக்கிற போது அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவர் மட்டுமே தொடர்ந்து அரங்காவலர் இருக்கிறாங்க. அதனால் அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குதுங்க. அந்த முடி காணிக்கை அளிக்கிறதுல மட்டும் 7 கோடி ரூபா வந்து ஊழல் நடந்ததாக சொல்லப்படுது. எனவே அந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரங்காவலராக்கப்படணும். அந்த ஊழல் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வைத்து வரக்கூடிய 24ஆம் தேதி அந்த தலைமையில் வந்து அங்கே விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. வேறு கேள்வி சார், இப்போ ஏற்கனவே நீங்கள் மதுரையில் ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குள்ள இடத்துல தான் நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ அதுக்கான சூழல் திராவிட கட்சிகள்கிட்ட இல்லை. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதில்லை. ஒருவேளை புது கட்சியில் எதுவும் இணைப்படையலாம் உங்கள் தேர்தல் நிலைப்பாடு? அதாவதுங்க, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய விருப்பத்தையோ அல்லது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 4 பங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள், வடக்கே வாழக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 கட்சி மட்டுமே கடந்த 60 வருடங்களாக ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து அதிகாரம் வந்து குவிந்து கூடுகிறத தவிர அதிகாரம் பரவலாக்கப்படுறது. நீங்கள் கிராமந்தோறும் போனால் கரெக்டாக வந்து பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களும் ரோடு வரும், இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரோடு இருக்காது. அதே போல் குடிநீர் வந்து அங்கே நல்ல தண்ணி வரும், இங்கே நல்ல தண்ணி வராது. அவர்களிடத்தில் எல்லா நிலமும் அவங்க இடத்துல இருக்குது, இவங்க வந்து கூலிக்காரர் ஆயிடுறாங்க. அப்போது நீங்கள் வந்து தியாக இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சடங்குக்காக மாலை வச்சு என்ன பிரயோஜனம்? அம்பேத்கர் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து ஒரு படத்தை வச்சு மாலை போட்டு என்ன பிரயோஜனம்? அவைகள் எல்லாமே போலிகளும் வெற்றுமா இருக்குதுங்க. அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுக்கான பொருளாதார சமத்துவத்தை அடைய முடியும், இல்லை என்றால் அடைய முடியாது. அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக விளங்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான சமத்துவமும் சமநீதியும் சம உரிமையும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். இது திராவிட கட்சி கொடுக்குதா வேற கட்சி கொடுக்குதாங்கிறது இப்போ பிரயோஜனம் இல்லை. அவங்க கொடுத்தா அவங்களோட இருப்போம், இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது, அதை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோம். அதனால் வந்து இவங்க தான் கிடையாது. என்ன நிரந்தரமாக என்ன காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக 100 ஆண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாமல் போச்சு. ஆனால் திராவிட கட்சிகளாம் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்குங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. தமிழ்நாட்டில் புதிய சூழ்நிலை உருவாகிறது. தமிழ்நாட்டில் ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கைகோர்ப்போம். அதை அந்த சூழ்நிலை தான் உருவாகும். அதுதான் வந்து யதார்த்தம். அதனால் வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லைங்கிறது கிடையாது. 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்டரி, அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அதுக்குண்டான கள நிலவரங்கள் எப்படியோ அதை வந்து புதிய தமிழகம் கட்சி அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம், அதில் நாங்கள் பங்கு பெறுவோம் செய்வோம். சார், உங்கள் ஒத்த கருத்துடைய அதாவது விஜய் வந்து எங்களோட ஒத்த கருத்து உள்ளவங்க கூட்டணி சேரலான்னு இருக்காரு. விஜய் கட்சி அப்படி அழைப்பு கொடுத்தாலும் போவீங்களா? அதாவது நாங்கள் சொல்கிறோங்களே, இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60-70% மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும். ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவரலை அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை கடத்த அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம். ஆனால் இந்த எங்களுக்கு வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம். எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை. அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால்
அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம். அதை பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கிய கட்சிகளா இருக்கிற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைங்கிற விஷயத்துல அவங்க உடந்து கிடக்குறாங்க. அதே போல பாமகலையும் மிகப்பெரிய இப்படியெல்லாம் எல்லா கட்சிகளும் பலவீனமான திமுகவுக்கு தான் வாய்ப்புலாம் பேசுறாங்க. ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் அதை எப்படி பாக்குறீங்க சார்? வந்து ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க, அப்படி தோணும். ஆனால் இப்பொழுது வந்து இன்று இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க. ஆச்சா, உடையிறது 1 2ஆகிறதும் 2 1ஆவதும் 1 4ஆவதும் 4 1ஆவதும் வந்து இயற்கையினுடைய விதி. அது எந்த கட்சி இன்றைக்கி உடைஞ்சது போல இருக்கலாம், நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம், ஒன்றாக்கிறது 2ஆகலாம். ஆனால் 2026 கள நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான கள நிலவரம் தான். விஜயோட கூட்டணி மத்திய அரசோட வந்து அந்த மத்திய அரசு தாவிக்கா வந்து அந்த இதில் எடுத்துக்கலையே, மத்திய அரசு கொள்கையை அவர் நிராகரிக்கிறார். அதனால் மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைபெறக்கூடிய செய்து சட்டமன்ற தேர்தலுங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறது, இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வது வந்து மத்திய அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் மாநிலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவோம். சீமான் என்ன சொல்றாருன்னா 2 பேரும் தேவையில்ல, பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரோட பேரை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. ஓகே, என்ன பண்ண சார், அதாவதுங்க நீங்கள் 1997 அப்பொழுது வந்து அதுக்கு முன்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 95 கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேளாளர் மத்தியில் எழுச்சி வந்தது. ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வெடித்தது. எனவே அந்த மக்களை வந்து கூல் பண்ணணும், சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சுந்தரலிங்கனார் பெயரில் வந்து விருதுநகர் மாவட்டத்தை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அதை வந்து அவங்க அறிவித்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. அதனால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 96 வந்து திமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சது. அவர்கள் அமலாக்கல். அதுக்கு பிறகு நாங்கள் போராட்டம் நடத்தி 97ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதுவரையிலும் பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் அதாவது வந்து போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது, மாவட்ட கழகங்கள் இருந்தது. ஆனால் சுந்தரலிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திர போராட்ட தியாகி வீரபாண்டிய கட்டபொம்மனோடு இருந்தோடு மட்டுமல்ல, அவர் வந்து தற்கொலைப்படையாக செயல்பட்டு அவர் தன்னுடைய உயிரை நேர்த்தவர். அவருடைய பெயரை வைத்ததை கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. அதை வந்து பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. பெயரை நீக்கணுக்காக அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியினுடைய தலைவரும் பெயர் வைக்கக்கூடாது, போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது, பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஊட்டக்கூடாது, எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சிலைகளும் வைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் தலைவர் மூப்பனாரெலாம் இருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அப்படி செய்ய வேண்டாம், சுந்தரலிங்கத்தோட ஒரு பேர் தானே கேட்குறோம், இமானுவேல் பேரில் ஒரு மாவட்டம் வைங்க, சுந்தரலிங்கத்தில் ஒரு பேர் இருக்கட்டும், பாக்கி நீங்கள் 6 பேர் வச்சுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்தாச்சு. அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது, எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சூட்டக்கூடாது,
எங்கள் சிலை எங்கே வைக்கக்கூடாது, எல்லா சிலைகளையும் கொண்டு போய் இதில் தான் வைக்கணும், நம்ம எக்ஸிபிஷன் இதாக வைக்கணும், மியூசியம் தான் வைக்கணும் தான் முடிவெடுக்கப்பட்டது ஆச்சுங்களா. மியூசியத்தை அருங்காட்சியகத்தில் தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ எதுக்கு வந்து திடீர் வந்து அந்த இது கிளப்பணும்? ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது, அன்னைக்கு வந்து முடிவெடுக்கப்பட்டது, அது இவருக்கு தெரியுமில்ல. அன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் அம்மையா ஜெயலலிதா இடத்துல 2011 பேசுகின்ற பொழுது கூட இந்த பிரச்சனைலாம் வந்தபோது அவங்க மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போவே வந்து இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் வந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆச்சா. ஆனால் அதை மீண்டும் அது வந்து கிளப்புறது நியாயமில்லை, சரியில்லை. இதனால் வந்து ஏற்கனவே சாதிகளாக உடைந்து போய் அந்த இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்போ வந்து கௌரவ கொலை பயன்படுத்தி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அவசியமற்றது. அதனால் வந்து அதை வந்து இது மீண்டும் கிளப்புறது எந்த விதத்திலும் சரியானதாக தோணலை. 1998 அனைத்து கட்சி அக்டோபர் மாதம் 25, 26 நடந்ததுங்க, செக்ரட்டரியேட் தான் நடந்தது. அதனால் வந்து முதல்ல சிலை வைக்கிறது, எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லா சாலைகளுடைய இருக்குதில்ல, கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டினுடைய அனைத்தால் இங்கிருந்து நீங்கள் மதுரையிலிருந்து போடி கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சுருக்கிறாங்க? எல்லா சிலையும் எடுக்கலாமில்ல? மதுரைக்குள்ள இத்தனை சிலைகள், மதுரைக்குள்ளே வந்து மிஜிரா கோட்ஸ் பக்கத்தில் வந்து இருந்த சிலையெல்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? முதல்ல வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது சொன்னால் அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எடுத்து அதை வந்து சரி செய்யணும். அதை ஃபாலோ பண்ணாமல் அவர் ஒரு இஷ்டம் போல் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும். முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பிரச்சனைக்கு போராடுறாங்க, வேலை கிடைக்காம பசியோடு பட்டினியோடு கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள். அதுக்கு பதில் சொல்லணும். 2026 நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம்னு சொல்லணும். அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க. சமூகத்தை வந்து வந்து பார்க்குற போது அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய வாழ்வுனா இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு 300 வீடு இருக்குதுன்னு சொன்னால் 300 பெண்கள் வந்து நிற்கிறாங்க, ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமயத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து உடல்நிலை கெடுத்துக்கிறாங்க, பொருளாதாரம் அழியுது. இதையெல்லாம் பற்றி பேசலாம். நான் வந்தால் மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்தில் ஏற்கனவே முடிவுபட்டப்பட்டது. இது வந்து பொதுவான பெயர்களில் அழைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க. அதே 1998 அக்டோபர் 25, 26 அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுபடி தமிழ்நாடு இருக்கிற அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சுருங்க, எந்த பெயரும் இடாதீங்க, அந்த முடிவுக்கு வாங்க. பேர் மாற்றலைங்க, பேர் எடுத்துட்டாங்க எல்லாமே. அது நான் அதாவது ஒன்றுன்னா சிலைகள் எடுத்துருக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக. இந்த அதாவது இது ஒரு வியாதியாக இருக்குதுங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவதற்கு பதிலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போகிறது தான். மக்களை பிழைப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிட்டிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.